கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். சந்திராவோட சதி திட்டத்தால அபிராமி அம்மா தன்னோட உயிரை லாரியில மோதி ஓடி வந்து தன்னோட உயிரை தனக்குத்தானே மாச்சுக்கிறாங்க அபிராமி அம்மா. இதை பார்த்த கார்த்தி பதறி அடிச்சு அலறி அடிச்சு ஓடி வந்து அம்மான்னு கத்தி கதறாங்க. எப்படியாவது அம்மாவை காப்பாற்றிடலாங்கிற ஒரு ஆவலில் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க கார்த்தி. அங்கே போய் டாக்டர் செக் பண்ணி பார்த்ததும் ஸ்பாட்டட்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் கார்த்தி மனநிலை தாங்கவே முடியல. உடனே அருண் ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. அவங்களும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க. நடந்த விவரத்தை கேட்டதும் இந்த பக்கம் பரமேஸ்வரி பாட்டி, ராஜராஜன், மயில் வாகனம், பரமேஸ்வரி பாட்டி இவங்க எல்லாரும் முகம் சோர்ந்து போய் அப்படியே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரேவதிக்கு சந்தேகமாக இருக்குது. என்னாச்சு இவங்களுக்கு? கும்பாபிஷேகம் நடந்த கையோட எல்லாரும் சோகமாக போகிறாங்க. சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் எதனால் இப்படி இருக்காங்கன்னு ரேவதி சந்தேகப்பட்டே பின்னாடி போகிறாங்க. போனதும் அவங்க அப்பா கிட்ட தான் காரணத்தை கேட்குறாங்க. என் தங்கச்சி இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ரேவதி பதறி போயிடுறாங்க. அப்பா என்ன சொல்கிறீங்க? உங்கள் தங்கச்சி இறந்துட்டாங்களா? எங்கள் அத்தையா? நாங்கள் எல்லாரும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. ஐயோ பாட்டி, என்னாச்சு பாட்டி? இப்போ தான் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம். சரி, அத்தை குடும்பத்தையும் பார்க்கலான்னு ரொம்ப ஆவலாக இருந்தோம். ஆனால் பார்க்குறக்கு எல்லாமே போச்சேன்னு ரேவதி ஒரு பக்கம் அழுகிறாங்க. சரிம்மா, விஷயத்தை தெரிஞ்சதும் நம்ம போய் பார்க்கணும் இல்லையா? நான் போயிட்டு வரேங்கிறாங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டு தான்ப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை பார்க்கறதுக்காக வராங்க ராஜராஜன். இந்த சாமுண்டீஸ்வரி சரியான கோத்தில் உட்காந்துருக்காங்க. சந்திராவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தும் சாமுண்டீஸ்வரியை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. இதை பாருக்கா, இறந்து போனது அந்த கேள்வியோட மக. ஆனால் அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது. நீ பார்த்து சொன்னா தான் இங்கேருந்து யாரும் போக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சந்திரா, யாரும் போகக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டிலேருந்து யாரும் அந்த சடங்குக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. கார்த்தி, அருண், பரமேஸ்வரி பாட்டி எல்லாரும் ஈமச்சடங்கு செய்யறதுக்காக காட்டுக்கு போயிருக்காங்க. அபிராமி அவனுக்கு நடக்க வேண்டிய சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்குது. கார்த்திக் கண்ணீர் விட்டுக்கிட்டு அப்படியே அருண் பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அருண் தான் அந்த காரியத்தை செய்யறாங்க. ராஜராஜன் சாமுண்டீஸ்வரியை ஈமச்சடங்கு கூப்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி பிடிவாதமா நான் வரலன்னு சொல்றாங்க. இதை பார் சாமுண்டீஸ்வரி, தங்கச்சியோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இவ்வளோ வருஷமா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேராம போச்சு. இந்த சடங்குக்காவது நம்ம போய் சேர வேண்டாமா? இதை விட பெரிய கொடுமை வேறு எதுவுமே இல்லை. பெரிய பிரிவும் பாவமும் நடந்திருக்கு. இப்போ கூட நம்ம போய் பார்க்கலன்னா நம்ம என்ன மனுஷத்தன்மைங்கிறாங்க ராஜராஜன். இதை பாருங்க, என்ன மனுஷத்தன்மையா இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்கு இனிமேல் யாரும் போகக்கூடாது. அதுதான் என்னோட உறுதியான முடிவு. உங்கள் தங்கச்சி இறந்து போனான்னு கேள்விப்படும் போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. அதுக்காக என்ன செய்யறது? அவங்கவுங்க செஞ்ச பாவத்தை அவங்கவுங்க தான் அனுபவிச்சாகணும். அது அவங்க தலையில் எழுதப்பட்ட விதி. இதை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வேதாந்தம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற ராஜராஜன் வரைக்கும் ராஜராஜன் அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் எடுத்து சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரி பிடிவாதமாக வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் சந்திரா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரியை அவங்களுக்காக கூப்பிட்டு பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்து ஒரே பிடிவாதமாக இருக்கிற சாமுண்டீஸ்வரி வரலன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜன் கோவத்தோடு சொல்கிறாங்க. இதை பாரு, என் தங்கச்சி இன்னொரு தடவை நாங்கள் கூட பிறக்க போகிறதில்ல. ஆனால் இப்படி ஒரு காரியத்துக்கு கூட நான் போகலைன்னா நான் ஒரு மனுஷத்தன்மையே இல்லாதவனாக இருந்துருவேன். அதனால நான் கண்டிப்பாக போய்தான் தீர போகிறேங்கிறாங்க. சரி, அது உங்கள் விருப்பம், நீங்கள் போய்க்கோங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என்ன சாமுண்டீஸ்வரி, இப்போ பட்டும் படாமல் சொன்னால் என்ன அர்த்தம்? நீயும் வந்து கலந்துக்கிட்டாவள நல்லா இருக்குங்கிறாங்க. திரும்ப திரும்ப என்னை கோவப்படுத்தாதீங்க. அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன். அதுலேயும் உங்கள் குடும்பத்தை நான் பார்க்க விரும்பலைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ராஜராஜன் கெஞ்சி பார்த்தாங்க, கோவமாக பேசி பார்த்தாங்க. எதுக்கும் அசராத சாமுண்டீஸ்வரி அமைதியாக இருக்காங்க. இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ரேவதி சொல்கிறாங்க. இதை பாருங்கம்மா, இவங்க மனசு என்ன கல்லா? இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இப்போ கூட மனசு இலகாமல் இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. இதை பார் ரேவதி, 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவையும் என் தங்கச்சியும் இப்படித்தான் நாங்கள் இழந்துட்டு கொண்டிருந்தோம். அப்போ எங்களுக்குன்னு யாருமே ஆதரவுக்கோ ஆறுதலுக்கோ யாரும் கிடையாது. அப்படிப்பட்டவங்க காரணமானவங்களே இந்த குடும்பம் தான். இந்த குடும்பத்தில் ஒரு உயிர் என்ன எத்தனை உயிர் போனாலும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என்னம்மா இது, மனசு இலக்கமே இல்லாமல் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க ரேவதி. பாவமா, அப்பாவோட தங்கச்சி இன்னொரு தடவையே பிறக்க போகிறாங்க. அவங்கள நாங்கள்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதுக்கு காரணம் உங்கள் கோவம் பிடிவாதம் தான் காரணம். கோவத்தையும் பிடிவாதத்தையும் தூர தூக்கி போட்டுட்டு இப்படி ஒரு சடங்குக்கு வரலைன்னா என்னமா அர்த்தம்? வாங்க போகலான்னு கூப்பிட்றாங்க ரேவதி. ரேவதி, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? அக்கா வரலன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். அதில் ஒரு காரணம் தான் எங்கள் அக்கா. நீ புரிஞ்சுக்கணும். எங்கள் அம்மாவும் அந்த தங்கச்சிங்களும் இறந்ததுக்கு காரணமே அந்த குடும்பம் தான். இது ஒன்றும் அவங்களுக்கு பெரிய இழப்பு கிடையாது. ஆனால் நாங்கள் அந்த வயசில் எப்படியெல்லாம் இழந்துட்டு எப்படி தவிச்சு போய் நின்னோம் தெரியுமா? அப்போ எங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லை. அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க. யாரும் இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சந்திரா. இதை பாருங்க சித்தி, உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இது எங்கள் குடும்ப விஷயம். எங்கள் அப்பாவோட தங்கச்சி, நீங்கள் எங்கள் அம்மாவோட தங்கச்சி. எங்கள் அம்மாவுக்காக நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் எங்கள் அப்பாவோட தங்கச்சி அவங்க இழந்து போய் நிற்கிறாங்க. பார்க்க போகிறதுக்காக எங்கள் அப்பா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேர் என்னன்னா ஒரே மாதிரி அது போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறீங்க. எங்கள் அப்பாவோ இல்லை எங்கள் அப்பாவோட தங்கச்சியோ உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? அவங்க மேலே ஏன் உங்களுக்கு இவ்வளோ வெறுப்பை காட்டுறீங்க? நீங்கள் அக்கா தங்கச்சி எல்லாரும் எப்படி ஒன்றா ஒத்துமையாக இருக்கிறீங்க? அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் அவங்க உறவுகளோட இருக்கணும்னு ஆசையாக இருக்குமல்லங்கிறாங்க ரேவதி.
அம்மா உங்கள் பிடிவாதத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு பாவமா அப்பா அப்பா அவங்க தங்கச்சியோடையும் சடங்குக்கு போகணும்னு கேட்குறாங்க. நீங்கள் அனுப்பி வைக்கிறது தான் சரிங்கிறாங்க ரேவதி. ரேவதி உனக்கு இருக்க வாய்க்கொழுப்பு அதிகமாயிட்டே இருக்கு. என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நீ அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறது சரியில்லைங்கிறாங்க சந்திரா. இதை பாருங்க சித்தி, நீங்கள் பேசுறது தான் சரியில்லை. எங்கப்பா அவங்க தங்கச்சியை பார்க்கணுங்கிறதுக்காக போகிறாங்க. அதுவும் உயிரோடு இல்லை தங்கச்சியை பார்க்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறதுக்கு நீங்கள் யார்? அதுவும் அவங்க கூட பிறந்த தங்கச்சி. இப்படி ஒரு சூழ்நிலையில் கூட போக வேணாம்னு சொல்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஒரு கல் நெஞ்சு. கொஞ்சமாச்சும் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கோங்க அம்மான்னு சொல்கிறாங்க ரேவதி. ரேவதி எங்கள் வழி என்னன்னு உனக்கு புரியல. எங்கள் அம்மா என் தங்கச்சி எல்லாம் இறந்தபோது எங்கள் மனசில் என்ன வழி வலிச்சிருக்கும் தெரியுமா? அப்போது நாங்கள் அனாதையாக தான் நின்றுட்டு இருந்தோம். எங்களுக்கு ஆறுதல் சொல்ல கூட யாருமே இல்லை. தாயை இழந்து அனாதையாக தவிச்ச போது ஆறுதல் சொல்ல யாருமே இல்லாத போது நாங்கள் 2 பேருமே சமாளித்து வந்தோம் தெரியுமா? அந்த குடும்பத்தில் இன்னை வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு நல்லது கெட்டது எதுலேயுமே கலந்துக்கல. இப்போ போய் இவரோட தங்கச்சி இறந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த துக்க விசாரிப்பில் மட்டும் நான் எப்படி கலந்துக்க முடியும்? நான் கலந்துக்க போக மாட்டேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. பழசையே நினச்சிக்கிட்டு நீங்கள் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க. இதுதான் உங்களோட முடிவான்னு கேட்குறாங்க ரேவதி. ஆமாம் ரேவதி, இதுதான் என்னோட முடிவு. எனக்கு பின்னாடி வேறு யாருமே போகக்கூடாதுங்கிறாங்க. இதை பாருங்கம்மா, நீங்கள் வேணால் போகாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தடை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ரேவதி. காட்டில் பார்த்தா மயில் வாகனம் கார்த்திக் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதி நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் போவேன்னு சொல்லிட்டு ரேவதி அந்த காட்டுக்கு வந்திருக்காங்க. காட்டுக்கு வர்ற வழியிலேயே பார்த்துடுறாங்க. அருண் கார்த்தி 2 பேரும் அபிராமி அம்மாவுக்கு ஈமச்சடங்கு நடத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, இறந்து போனது அப்போ கார்த்தியோட அம்மாவா? அப்பாவோட தங்கச்சினால சொன்னாங்க. அப்போ அப்பாவோட தங்கச்சி தான் கார்த்தியோட அம்மாவா? அப்போ தாத்தா பாட்டியோட பேரன் ராஜா தானா அப்படின்னு சந்தேகம் தெரியுது ரேவதி. பார்த்தா சந்திரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்றாங்க. இதை கேட்டு சிவனாண்டி என்னடா அது, நம்மளுக்கு இவ்வளோ வேலை ஈஸியாக வச்சுட்டானேங்கிறாங்க. ஆமாங்க, உண்மையெல்லாம் அக்கா கிட்ட சொல்றது ரொம்ப சுலபமாக போச்சுங்கிறாங்க சந்திரா. ஆமாம் சந்திரா, இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீ பயன்படுத்திக்கோங்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சந்திரா கேட்கவும், ஆமா சந்திரா பையன் கார்த்தி தானே செய்வான். அப்போ கார்த்தி அவட கூட சேர்ந்தவங்க எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கும்போது இதை சாமுண்டீஸ்வரி பார்த்தானா என்ன நடக்கும்? உண்மையெல்லாம் அவளுக்கு சொல்லாமலே புரியும் பாருங்கிறாங்க சிவனாண்டி. அட ஆமாங்க, இந்த யோசனை எனக்கு தெரியாம போச்சு. கரெக்டான நேரத்தில் கரெக்டான வாய்ப்பு எடுத்து கொடுத்தீங்க. சரி சந்திரா, இப்போவே உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போய் நேருக்கு நேராக அந்த கார்த்தியை அடையாளம் காட்டிடு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரியோட முடிவு என்னங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவனாண்டி. சரிங்க, நான் இப்போவே எங்கள் அக்கா கிட்ட போய் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சந்திரா சாமுண்டீஸ்வரிகிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை பாருக்கா, மாமாவோட தங்கச்சி அபிராமி இறந்துட்டா. அபிராமியோட வாரிசுகள் எல்லாம் யாருன்னு உனக்கு இன்னுமே சந்தேகமாகவே இருக்குல்ல? இதில் உன் வீட்டு மாப்பிள்ளை டிரைவர் தான் இந்த காரியத்தை செய்ய போகிறாங்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, என்ன சந்திரா இப்போ கூடவா உன்னோட சந்தேகம் தெரியலைங்கிறாங்க. அட ஆமாக்கா, நான் சொல்கிறத நீ கேளு. நம்பிக்கை இல்லைன்னா நீ என் கூட வா. இப்போ யார் அவளோட பையங்கிற உண்மையை நான் நிரூபிக்கிறேங்கிறாங்க சந்திரா. சந்திரா என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு வேறு வேலையே இல்லையாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயோ அக்கா, நான் சொல்கிறத கேளு. எல்லா விஷயத்துலையும் அவள் வேணாம் வேற ஆளை வச்சு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில் நிச்சயமாக வேறு யாரையும் வைக்க மாட்டேன். விளையாட வாய்ப்பே கிடையாதுக்கா. பெத்த பையன் கொல்லி வைக்கிறத நீயே கண்ணால் பாரு. அது யார் செய்ய போகிறான்னு நீயே தெரிஞ்சுக்குவே. வாக்கா போகலாங்கிறாங்க. இதை பாரு சந்திரா, அந்த வீட்டுக்கு நான் வரலேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னை நீ இப்படியெல்லாம் கூப்பிடாதேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயோ அக்கா, வீட்டுக்கு உனக்கு யார் கூப்பிட்டா? காட்டில் தானே அபிராமியோட காரியம் முடியுது, கூட்டிகிட்டு போய் காட்டுறவான்னு கூட்டிட்டு போகிறாங்க. சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் அந்த காட்டுக்குள்ளே சரியான அடர்ந்த காடு. அங்கே ஈமச்சடங்கு எந்த இடத்துல நடக்குதுன்னு தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக ரேவதி இவங்க எல்லாத்துக்கும் பின்னாடி போய் பார்த்துடுறாங்க. அப்போ கார்த்தி தான் எல்லா சடங்கையும் செஞ்சுட்டு இருக்காங்க. கார்த்தி தனியாக வந்ததுக்கப்புறமா பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, யாராவது பெத்த பிள்ளைங்க செய்ய வேண்டிய சடங்கை இவர் செய்வாரா? ஆனால் இவர் செய்கிறாரே அப்படின்னா சொல்லுங்க பாட்டி, அபிராமி அம்மா உங்கள் பொண்ணு தானா? அப்போ என் அத்தை தானான்னு கேட்குறாங்க ரேவதி. மறுக்க முடியாத பாட்டியும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் சமாளிக்க நினைக்கிறாங்க. அப்போ தான் ரேவதி சொல்கிறாங்க, இதை பாருங்க பாட்டி, என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் இது வரைக்கும் தப்பிச்சதெல்லாம் போதும். என்கிட்ட நீங்கள் உண்மையை சொல்லவே இல்லை, ஆனால் இன்னைக்கு நீங்கள் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இறந்து போனவங்க கார்த்தியோட அம்மாவா, அதாவது என்னோட அத்தையா? நீங்கள் இன்னைக்கு உண்மையை சொல்லித்தான் ஆகணும் பாட்டி. இன்னைக்கு இந்த கும்பாபிஷேகத்தில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் போது இதுவும் ஒரு நல்லதாக இருக்கட்டுமே. ஆனால் இந்த சிவனாண்டியை எப்படி பழிவாங்கணும் அப்படி நான் பழிவாங்குவேன். இப்போதைக்கு மாமா சொல்கிற மாதிரி நடக்கட்டும், இந்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியட்டும், எதுவாக இருந்தாலும் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க ரேவதி. ரேவதி பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட போய் அடித்து சத்தியம் கேட்குறாங்க. இதை பாருங்க பாட்டி, நடந்த உண்மைகளை சொல்லுங்கள். கார்த்தி யார், என்னோட அத்தை பையன் தானான்னு கேட்குறாங்க. இதுக்கப்புறமும் மறைக்க தெரியாத பாட்டி ஆமான்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா ஏன் பாட்டி இவ்வளோ நாளாக என்கிட்ட மறைச்சிங்கன்னு கேட்டு அழுகிறாங்க ரேவதி. இதை பாருமா ரேவதி, 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக தான் கார்த்தி இங்கே வந்தான். ஆனால் அவனோட பற்றி நிலைமையெல்லாம் உனக்கும் தெரியுமே. டிரைவர் வேலையில் சேர்ந்தான். திடீர்னு உங்கள் அம்மா என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுங்கன்னு கேட்டுக்கிட்டதுனால தான் என் பையன் உன் கழுத்தில் தாலி கட்டினான். உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நடந்ததில் அளவில்லாத சந்தோஷப்பட்டேன். அதுக்கு காரணமே என் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. இனிமேல் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருங்கிற சந்தோஷத்தில் இருந்தேன். ஆனால் இன்னை வரைக்கும் உங்கள் அம்மாவை அசைக்கவே முடியலையே. அவள் பிடிவாத குணத்தை யாருனாலையும் மாற்ற முடியல. இதுக்கப்புறமும் மாற்றுவோங்கிற நம்பிக்கை எனக்கு விட்டு போச்சுங்கிறாங்க. 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனே தவிர காசுக்கோ பணத்துக்கோ எதுக்கும் ஆசைப்படாதவன் என் பேரன். அவங்ககிட்ட இல்லாத சொத்தே கிடையாது. ஏகப்பட்ட பணம் காசு குமிஞ்சு கிடக்குது. உங்கள் அம்மா சொன்ன
காரணத்துக்காக தான் உன் கழுத்தில் தாலியை கட்டி அந்த குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாற்றினான்னு சொல்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டி.